பேத்தியரையா தான் இந்த வர்மக்கலை வந்து புதுக்கை மலையில தோற்றுவிட்டாங்க. இதை பத்தி பேசுவாங்க. நான் சும்மா ஒரு மேலோட்டமா சொல்றேன். தமிழ் அப்படின்னா தம்முள், தம்முள். ஏன் தமிழ்ல பேர் வந்ததுனாலே தம்முள், தம்முள் ஒரு சப்தம் வருது இல்லை, பேசுறேன் பாத்தீங்களா. உடம்ப தொடாம வந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் உயிரெழுத்துன்னு பேரு. உடம்ப தொட்டு வர்றது வந்து மெய்யெழுத்து. மெய்யினா உடல், உடலை தொட்டு வர்றது வந்து மெய்யெழுத்து. உடலை தொடாம வர்றது மூச்சு காத்துல வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து உயிரெழுத்து. அப்ப உயிரும் மெய்யும் கலந்து பேசும்போது அது வந்து உயிர்மெய் எழுத்து. இதுதான் எழுத்துக்கள் வந்து உருவாகும். ஆதி மனிதன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வேற யாரும் கிடையாது. ஆதி மனிதன் நம்ம தான், நம்மளுடைய தாத்தா பாட்டி இவங்க தான் ஆதி மனிதர்கள். நம்ம விஷயத்தை பத்தி இன்னைக்கு வாட்ஸ்அப்பை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், இதை பார்க்குறோம். இது எந்த ஒரு விளம்பரத்துக்கோ இதுக்கோ கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. இது விளம்பரத்துக்கோ இதுக்கோ கிடையாது. முழுக்க முழுக்க நம்மளுடைய கலையை பத்தி நம்மளே தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு அரசியல் நோக்கத்துக்கோ அதுக்கும் கிடையாது. அரசியலுக்கோ இது விளம்பரத்துக்கு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இது இறை பாதையில் இருக்கக்கூடிய ஒரு. அப்ப இறைவன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பேரறிவும் பேராற்றலும் தான் இறைவன். நம்ம யாரு, எதுக்காக வந்தோம், இந்த பிரபஞ்சம் என்ன, இதை பத்தி படிக்கக்கூடிய ஒரு கலைக்கு பேர் தான் வர்மக்கலை.